டியூப் தமிழ் வணக்கம். தமிழகத்தில் திரைப்பட இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களினுடைய மரணம் உலகம் முழுவதிலும் திரைப்பட ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது. அவருடைய குருநாதர் பாரதி ராஜா அவர்களினுடைய மரணத்தை தொடர்ந்து 17 தினங்களில் இவருடைய இழப்பு ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை மிக வேகம் எடுக்க செய்து தளர் நதியாக வீழ்ந்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவை புதிய உத்வேகத்துடன் மாற்றியவர்களில் முன்னணி டைரக்டராக இருந்தவர் கே பாக்கியராஜ், பாரதி ராஜா மற்றும் கே பாலச்சந்தர். இந்த மூவரினுடைய வரிசையிலே இந்த மூன்றாவது நபரினுடைய இழப்பு 3 பெரும் அரண்களாக இருந்த முப்பெரும் தமிழ் திரை இயக்குனர் ஜாம்பவான்களினுடைய மரணமாக இருக்கின்றது, பேர் இழப்பாக இருக்கின்றது. கே பாக்கியராஜ் இவரை என்ன வகையில் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இலங்கையிலும் உலகளாவிய தமிழர்களும் நேசிக்கின்றார்கள் என்றால், இவருடைய திரைப்படங்கள் பாரதி ராஜாவில் இருந்து இவர் வெளியே வந்த பின்னர் இவர் எடுத்த முயற்சிகள் தமிழ் திரை உலகில் ஒரு புதிய வார்ப்புகளாகவே இருந்தது. பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டார், தமிழகத்தில் ஏழைகளாக பலவேறு பாடுகளை பட்டு திரையரங்கு வருகின்றவர்களை திரையரங்கிலும் கண்ணீரினால் அள வைக்கின்றார்களே, இது நீதி அல்ல, குறைந்தபட்சம் திரையரங்கிலாவது அவன் சிரித்து மகிழ வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்படி சிரித்து மகிழ வேண்டும் என்பதற்கு ஒரு காமெடி நடிகரை வைத்திருந்தார்கள், அது தனியாக இருந்தது. ஆனால் திரைப்படங்களையே சிரிக்கக்கூடிய விதமாக அமைத்து தந்தவர்தான் கே பாக்கியராஜ். அவருடைய படங்கள் எல்லோரும் பார்த்து சிரித்து மகிழக்கூடியதாகவும் திரைப்படம் சட்டென திரும்பக்கூடிய கிளைமேக்ஸ்களை கொண்டதாகவும் அமைந்திருந்தது. இயக்குனர் கே பாக்கியராஜ் 28 படங்கள் வரை இயக்கி இருக்கின்றார். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு போன்ற பலவேறு மொழிகளில் அவருடைய திரைப்பட இயக்க ஆளுமை இருந்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவருடைய வரலாற்றில் எது முக்கியம் என்றால், திரைப்பட இயக்குனர் ஒருவர் ஒரு திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக்குகின்ற பொழுது அவர் வெற்றி இயக்குனராக இருக்கின்றார் சினிமாவில். ஆனால் ஒரு சினிமாவே தகர்ந்து சரிந்து கொண்டு போகின்ற பொழுது அந்த ஒட்டுமொத்த சினிமாவையும் தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சிலர் தான் வருகின்றார்கள். சினிமாவை காப்பாற்றிய டைரக்டர்கள் என்ற பெருமை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அந்த வகையில் சிவாஜி கணேசன், எம்.ஜி. ராமச்சந்திரன் போன்றவர்களுடைய காலத்தை தொடர்ந்து வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த தமிழ் சினிமாவை கிராமத்து கதைகளினால் தூக்கி நிறுத்தி அவற்றிற்கு ஒரு புதிய பரிமாணங்களை கொடுத்ததில் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு முக்கியமான இடம் இருக்கின்றது. முதலாவதாக அவருடைய படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். இந்த திரைப்படத்தை பார்த்த பொழுது இடைவேளை வரை அவர் வந்துவிட்டார் என்பது தெரிந்தது. அந்த திரைப்படம் இடைவேளை வரை மிகச் சிறந்த திரைப்படமாகவும் பார்ப்பதற்கு ரசனை மிக்கதாகவும் இருந்தது. அதை தொடர்ந்து அவர் தானே கதாநாயகனாக நடித்த படம் ஊமையாக நடித்தார், ஒரு கை ஓசை என்கின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வருகின்ற கிளைமேக்ஸ் காட்சி அவர் கிளைமேக்ஸ் வரை வந்துவிட்டார் என்பதை நமக்கு காட்டியது. அதில் ஊமையாக இருந்தவன் ஒருத்தியை காதலிக்கின்றான். அவன் ஊமை என்பதனால் அவளால் காதலிக்க முடியாமல் போகின்றது. ஆனால் திடீரென்று அவன் வாய் பேசுகின்றான். கிளைமேக்ஸ் காட்சியில் ஓடி சென்று அவளிடம் கூறலாம் என்று ஓடி வருகின்றான். ஆனால் அவளோ வேறொருவனை மணமுடித்து நிற்கின்றாள். எனவே மறுபடியும் அவன் வாய் பேசாத ஊமையாகவே நடிக்கின்றான். உண்மையில் ஊமையாக இருந்த பொழுதும் அவனால் வாய் பேச முடியவில்லை. அவன் வாய் பேசும் நிலை வந்த பொழுதும் கூட அவளினால் அவன் பேச முடியாத ஊமையாகி போய்விடுகின்றான் என்பதை ஊமை பாத்திரத்தின் மூலமாக ஒரு கை ஓசையில் அவர் சொன்ன பொழுது தமிழ் சினிமா அவரை மெல்லென திரும்பி பார்த்தது. அடுத்தபடியாக அவர் அத்தருணம் சொன்னார், அக்காலத்திலே ஆனந்த விகடனில் திரைப்படங்களுக்கான விமர்சனங்களுக்கு புள்ளி இடுவார்கள். என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் ஆனந்த விகடனில் 50 புள்ளிகளை பெற்று சாதனை படைப்பேன் என்று கூறினார். அதுபோல மௌன கீதங்கள் என்கின்ற திரைப்படம் இவரும் சரிதாவும் நடித்தது 1981ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாகவும் திரையரங்கத்தை நோக்கி மக்களை கவர்ந்தெழுத்த திரைப்படமாகவும் மாறியது. 50 புள்ளிகளை ஆனந்த விகடன் இவருக்கு வழங்கியது. அதை தொடர்ந்து இவருடைய ஏறுமுகம் ஆரம்பமாக தொடங்கியது. இவருடைய திரைப்படங்களில் அடுத்து முக்கியம் பிடிப்பது விடியும் வரை காத்திரு என்கின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தை எடுத்து அவன் தன்னுடைய மனைவியையே கொன்று திருடுவதற்கு முயற்சி எடுக்கின்றான். கடைசியில் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் தோற்று போகின்றது. மனைவி எல்லா சொத்தையும் அவளுக்கு தருவதாக சொல்லுகின்றான். ஒரு காலமும் புலி
புலி புல்லை தின்னாது என்று அதை எறிந்துவிட்டு அவன் நடக்கின்றான். இதுதான் அந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய காட்சியினுடைய திருப்பம் அப்படி இருந்தது. கராத்தே மணியுடன் பாக்கியராஜ் நடித்த படத்தில் பலவேறு திருப்பங்களை இந்த திரைப்படம் தந்தது. விடியும் வரை காத்திரு என்பது அவருக்கு விடிவு வந்துவிட்டது என்பதை அந்த திரைப்படம் காட்டியது. சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் கவுண்டமணியை ஒரு தையல்காரராக கொண்டு வந்து அவர் சரோஜா குப்பையா கொட்டுகிறாய் கொட்டு கொட்டு என்று வசனத்தை அமைத்து காமெடியன்களுடைய பாத்திரத்தில் கல்லாப்பட்டி சிங்காரத்தையும் முன்னெடுத்து சென்று டார்லிங் டார்லிங் திரைப்படத்தில் கல்லாப்பட்டி சிங்காரத்தை முக்கியமான ஒரு பாத்திரமாக வைத்து அவருடைய மனைவி பிரவீணாவை நடிக்க வைத்து அவர் அந்த திரைப்படத்தில் பல சாதனைகளை படைத்திருந்தார். அடுத்து அவருடைய திரைப்படங்களிலே முக்கியம் வருவது அந்த 7 நாட்கள் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் தொடக்கத்தில் இருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரை மிகவும் விறுவிறுப்பான சிரிப்பை ஏற்படுத்துகின்ற படமாக சென்று இதனுடைய கிளைமேக்ஸ் சட்டென திரும்பும். அவனை விரும்பிய காதலிக்கு இன்னொருவன் தாலியை கட்டிவிட்டான். காதலனுக்கு இவனே பழைய காதலன் என்று தெரிந்து தாலியை அறுத்துவிட்டு அவளை கூட்டி செல் என்று கூறுகின்றான். அவள் தாலியை அறுக்க மறுக்கின்றாள். இவன் திரும்பி செல்லுகின்றான். அப்பொழுது கோல்ட் இஸ் கோல்ட் என்று கூறிவிட்டு அவர் நடந்து செல்வார். அந்த முடிவு சரியானது போல இல்லாவிட்டாலும் கூட அவர் அப்படியான ஒரு முடிவின் மூலம் திரைப்படத்தை தந்தார் என்று அத்தருணம் அந்த திரைப்படத்திற்கான விமர்சனங்கள் காணப்பட்டன. தொடர்ந்து பாக்கியராஜனுடைய படங்களில் பல வெற்றி படங்களில் முக்கியமான ஒரு திரைப்படம் முந்தானை முடிச்சு. ஏவிஎம் இந்த திரைப்படம் தமிழ் திரை உலகில் பட்டி தொட்டி எல்லாம் பட்டை கிளப்பி பெரும் வருமானத்தை உழைத்த திரைப்படமாகவும் கே பாக்கியராஜை ஒரு சூப்பர் இயக்குனராகவும் உயர்த்திய திரைப்படமாக அமைந்தது. மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் சாதாரணமான ஒருவர் அல்ல. அவர் மாபெரும் திரை கலைஞர். அவர் அரசியல் வாழ்வில் தன்னுடைய வாரிசு யார் என்று வாயால் சொல்லாமலே மரணித்து விட்டாலும் திரைப்பட உலகில் தனது வாரிசு கே பாக்கியராஜ் தான் என்று கூறியது முக்கியமான நிகழ்வாகும். ஏனென்றால் எம்ஜி ராமச்சந்திரன் தன்னுடைய வாரிசு என்று கூறியதானது அவர் ஆஸ்கார் விருது பெற்றதை போன்ற ஒரு பெரிய விருதாகவே அமைந்தது. இவருடைய முதலாவது மனைவி இறந்து போக இரண்டாவது மனைவி பிரவீணா அவர்களை திருமணம் செய்த பொழுது அதை முன்னின்று தானே தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் நடத்தி வைத்ததும் அதன் பின்னர் இவர் அரசியலுக்கு வந்ததும் இவருடைய வாழ்க்கையின் முக்கியமான பக்கங்களாகும். இவருடைய உச்சமான காலகட்டத்தின் பின்னர் இளையராஜாவுடன் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இவர் தானே திரைப்படத்திற்கு இசையமைத்து அதன் பின்னர் இயக்கிய படங்களிலே இது நம்ம ஆளு என்கின்ற படம் மிக முக்கியமான சாதிய பிரச்சனையை கைதொட்டு அதில் இருக்கின்ற சிக்கல்களை பெரும் பெரும் விமர்சனங்களுடன் விடுவிப்பதாகவும் அமைந்தது. இப்படியாக பாரதி ராஜா அவர்களுடன் பணியாற்றி அவருடைய சீடர்களிலே இவரில் இருந்து டைரக்டர் பார்த்திபன் வந்தார். தொடர்ந்து பாண்டியராஜன் வந்தார். இவரை சிறந்த திரைக்கதை மன்னன் என்று குறிப்பிடுவார்கள். கதையை எழுதுவதனால் ஒரு திரைப்படத்தை உருவாக்கிவிட முடியாது. ஒரு கதையை திரைப்படத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து அந்த கதையை திரைக்கதையாக உருவாக்குகின்ற பொழுதுதான் கேமராவினால் கதை சொல்ல முடியும். அந்த கேமராவினால் கதை சொல்ல முடியும் என்பதை கண்டுபிடித்த இயக்குனர்களில் இவருடைய காலத்தில் இவரே சிறந்தவராகவும் விளங்கினார். இதனால் வேற்று மொழிகளிலும் இவருடைய வெற்றி கொடிகட்டி பறந்தது. கே பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய இளமை கால வாழ்க்கையிலே பலமான அனுபவங்களை கொண்டிருந்த காரணத்தினால் மனித வாழ்க்கையினுடைய இருளான பக்கங்களை தன்னுடைய திரைப்படத்தில் சிரிப்பாக கொண்டு வந்து அதை மக்கள் முன் வைத்தார். அவருடைய முக்கியமான காமெடிகள் பெண்கள் தொடர்பாக அவருடைய எண்ணங்கள் எல்லாம் விமர்சனங்களை சந்தித்தன. ஏறத்தாழ பெண் விடுதலைக்கு மாறுபாடான கருத்துக்களை கொண்டதாக இவருடைய படங்கள் இருக்கின்றன என்கின்ற விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்தன. ஆனாலும் கூட அவருடைய படங்களை பெண்கள் அதிகமாகவே பார்த்தார்கள் என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. எனவே பெண்களினுடைய சந்தையை சரியாக பயன்படுத்தி கிராமத்து மக்களை தன்னுடைய கைகளில் போட்டு திரை உலகில் சாதனை படைத்த ஒரு ஜாம்பவான் கே பாக்கியராஜ். அதன் பின்னர் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் திரை உலகில் இருந்து அரசியலுக்கு செல்வதே அடுத்த கட்ட வளர்ச்சி என்று நினைக்கின்ற ஒரு பாதையை நோக்கி அவரும் சென்றது அவருடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக அமையவில்லை. அரசியலிலும் அவரால் வெற்றி பெறவும் முடியவில்லை. அதேவேளை அவருடைய மகனையும் சிறந்த ஒரு இடத்திற்கு பாரதி ராஜாவை போல இவரினாலும் கொண்டு வர முடியாமல் இருந்தாலும் தமிழ் திரைப்படங்களை வெற்றிகரமாக திரை சந்தைக்கு இந்திய அரங்கில் கொண்டு வந்தவர்களில் இவர் முக்கியமான ஒருவராக திகழ்ந்தார். இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இவருக்கான அஞ்சலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எப்படி நடிகர் முத்துராமனுடைய மரணம் திடீரென அதிர்ச்சி செய்தியாக பரவியதோ அதுபோல கே பாக்கியராஜ் அவர்களுடைய மரணமும்
காலமும் திரையுலகில் ஓர் அதிர்ச்சி செய்தியாகவே இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் திரைக்கதையை எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற அவருடைய காலமும் இன்று மலர்ந்திருக்கின்ற புதிய காலமும் வேறு வேறாக இருக்கின்றன. காலத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு அப்டேட் செய்வது முக்கியம் என்று கருதாத தமிழக திரைப்பட இயக்குனர்களின் வரிசையில் பாரதி ராஜாவும் கே பாக்கியராஜ் அவர்களும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் தனது காலமே சரியானது என்கின்ற ஒரு பிடிவாதமான இயக்குனராகவும் இருந்தார். அந்த பிடிவாதமே அவருடைய திரைப்படங்கள் 28 வரை நின்று போகவும் காரணமாக இருந்தது. இருந்தாலும் அவர் படைத்த சாதனையை மற்றவர்களால் படைப்பது மிகவும் கடினம் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல. இது டியூப் தமிழனுடைய திரைப்பட செய்திகளுக்காக இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வெளியிடப்படுகின்ற சிறப்பு காணொளிக்காக இலங்கை படபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.